புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள இறை வார்த்தைகள் 2 முதல் 10 முடிய. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டி போனார். அங்கே அவர் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெள்ளென்று ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றி இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாய் 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர் மேல் நிலையிட அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மகன் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்று பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் அருளும் ஆசிரும் என்று உங்களோடு என்றும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 2வது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வரங்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இந்த நாளில் ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுப்பது, ஆண்டவராய கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவராய கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய கடவுள் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விதமான அழைப்புகளை நமக்கு கொடுக்கின்றார். முதல் வாசகத்தை பார்த்தோம்னா, ஆபிரகாமை கூப்பிட்டு தன்னுடைய ஒரே மகனை, அதுவும் அவர் ஒரு அன்பு கூர்ந்த ஒரே மகனை எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று அவரை சோதிக்கின்றார். இது ஒரு அன்பு சோதனை, இது விசுவாசத்தின் சோதனை, நம்பிக்கையின் சோதனை. அவர் எந்த அளவுக்கு ஆண்டவராய கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார், கீழ்ப்படிதலோடு இருக்கின்றார், விசுவாசத்தோடு இருக்கின்றார் என்பதை சோதித்து பார்க்கின்றார் ஆண்டவராய கடவுள். நம்முடைய வாழ்க்கையிலும் தினந்தோறும் ஆண்டவராய கடவுள் பல்வேறு விதமான சோதனைகளை அவர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம், விசுவாசம் வச்சுருக்கோம், அன்பு வச்சுருக்கோம் என்பதை தினந்தோறும் சோதித்து பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெறுகின்றோமா, அதுதான் இன்றைக்கி முக்கியம். இன்றைக்கி அதை தான் பார்க்குறோம். இன்றைக்கி முதல் வாசகத்தில் அந்த சோதனையில் ஆபிரகாம் வெற்றி பெற்றார். விசுவாசமாக இருக்கின்றேன், நம்பிக்கையோடு இருக்கின்றேன், அன்பாக இருக்கின்றேன் என்பது தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுப்பதன் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோமா? ஆபிரகாமை போல தன்னுடைய ஒரே மகனை கொடுத்தார், தன்னுடைய அன்பு மகனை கொடுத்தார், தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார், கடவுள் மீது இருக்கின்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார், கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார், கடவுள் மீது இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? அன்பு கொண்ட மகனையே பலியாக்கும் அளவுக்கு இருக்கிறாராம். அதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராய கடவுள் இதை நம்ம பார்க்குறோம். நற்செய்தி, யோவான் நற்செய்தி, தன்னுடைய ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். தாம் அன்பு செய்த ஒரே மகனையே நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகில் அனுப்பி அவரையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார் என்பது நம்ம யோவான் நற்செய்தியில் பார்க்குறோம். அதான் அந்த அன்பை ஆபிரகாமும் வெளிப்படுத்துகின்றார். அதை கடவுள் சோதித்து பார்க்குறாரு எப்படி இருக்கிறான்னு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் வரும். கடவுளை எந்த அளவுக்கு நம்ம அன்பு செய்கிறோம், விசுவாசிக்கணும் நம்பிக்கை. இந்த தவக்காலத்தில் அதை சிந்திப்போம். நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, நம்முடைய விசுவாசம் கடவுள் மீது எந்த அளவுக்கு இருக்குது, நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு அதன் வழியாக நம்ம யோசிப்போம். இரண்டாவது, இன்றைக்கி உரைமையருக்கு எழுதிய புத்தகத்தில் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. பவுல் உரைமையருக்கு எழுதிய
மடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அங்கே என்ன சொல்கிறாரு? when God is with you who will be against you? when God is with you who will be against you அப்படின்னு கேட்குறாரு. கடவுள் உன் சார்பாக இருக்கும் பொழுது யார் உன்னை என்ன செய்ய முடியும்? அதுதான் இன்னைக்கு. ஆபிரகாமோடு கடவுள் இருந்தார், அதனால் அவரை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. அதே போல் இன்று இந்த உரைமேற்கு எழுதிய நூலிலிருந்து பார்த்தோம்னா, கடவுள் உன்னோடு இருக்கும்போது, உன் சார்பாக இருக்கும் பொழுது, அதான் சார்பாக உன்னோடு இணைந்து இருக்கும் பொழுது யார் உனக்கு என்ன செய்ய முடியும்? யார் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. அதனால தான் கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது யாராலும் அசைக்க முடியாது. அதனால தான் இன்றைய நற்செய்தியை பார்த்தோம் என்றால் இயேசுனுடைய தோற்றம் மாற்றத்தில் பார்க்குறோம். அவர் தோற்றம் எப்படி, அதாவது உருமாறுகின்றார், மோசையோடும் எலியாவோடும் உரையாடியிருக்காங்க. எப்படி, என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மக்களை எப்படி நல்வழிப்படுத்தி எப்படி நடத்தி செல்வது, இந்த மக்களை எப்படி பாவத்திலிருந்து மீட்பது. ஏன்னா எலியா இறைவாக்கினா அதான் செஞ்சார், மோசையும் அதான் செஞ்சார், இறைமகன் இயேசு அதான் செஞ்சார். இது என்ன குறிப்பு நம்ம எடுத்துக்காட்டுதுன்னா, இந்த உருமாற்றத்தின் பொழுது அவங்க 3 பேர் உரையாடும் பொழுது என்ன நடக்குது, இதெல்லாம் எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல சீடர்கள்ட்ட, இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு இந்த நற்செய்தி வசனத்தில் பார்த்தோம்னா இதுதான். சுருக்கமாக சொல்லிடுறேன். இதுதான் என்னன்னா, மோசேவும் எலியா இறைமகன் இயேசு பேசுகிறாங்க. என்ன பேசியிருப்பாங்க? ஆண்டவராய கடவுள் அந்த மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக 10 கட்டளையை கொடுத்து அந்த மக்களை நல்வழிப்படுத்துகின்றார் மோசே வழியாக. மோசே அதை சொல்லியிருப்பார், கடவுள்கிட்ட தந்தையாக கடவுளுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பார். அதே நேரத்தில் எலியாவும் எப்படி அந்த மக்களை வழி நடத்தி சென்றார், இறைவாக்கின எலியா, அதுவும் அவரும் சொல்லியிருப்பார். இறைமகன் இயேசுக்கு இது என்ன, இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கின்றது, ஒரு பூஸ்ட். இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், அதை தொடர்ந்து இறைவனுடைய மகனாகிய நீங்களும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்திருக்கலாம். திடப்படுத்தினார்கள். இந்த மக்களுடைய பாவத்திற்காக நீங்கள் என்ன போக போறிய, சிலுவையில் அறையப்பட போறிய, அதற்காக இந்த மோசேயும் எலியாவும் திடப்படுத்தினார்கள். இன்று இந்த மூவரும் சேர்ந்து, எலியா, இறைவாக்கின எலியா, மோசே, இறைமகன் இயேசு நம்மை திடப்படுத்துகின்றார்கள். நம்முடைய வாழ்வில் இந்த பாவத்தில் இருக்கிறோம், பாவத்திலிருந்து நம்ம விடுபடணும், அந்த பாவத்திலிருந்து விடுபடணும், பாவத்திலிருந்து வெளியில் வரணும், கடவுளை விசுவசிக்கணும், கடவுளை நம்பணும், கடவுளை அன்பு செய்யணும். அப்போ நம்ம அதான் எல்லா தேவையில்லைன்னு ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனையும் சாக்ரிஃபைஸ் பண்ண பலி கொடுக்க முடிவெடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளும் அதை முடிவெடுக்கணும். எங்களுடைய எனக்கு இந்த பாவம் தேவையில்லை, கடவுளுக்கு முன்பாக நான் எதையும் விட்டு கொடுப்பேன், எனக்கு கடவுள் தான் எனக்கு முக்கியம், எனக்கு இப்போ என்னுடைய கடவுள் என் கூட இருந்தார்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கணும். அதை நாம் இன்றைய நாளில் சிறப்பாக இன்றைய தவக்காலம் 2வது ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. கடவுளுடைய அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகரிக்க நாம் தொடர்ந்து இந்த நாளில் ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமீன்.